இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாக நடக்க வேண்டும். ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். நாம் செய்கிற செயல்கள் ஒரு தேவ பக்தி உள்ளதாய் மாற வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடுவது, ஜெபிப்பது, உபவாசம் இருப்பது, கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்பது என்று தேவ பக்தியாக கர்த்தருக்கு பிரியமாக அவர் விரும்புகிறதை போல நாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய மனதிலே நாம் தீர்மானித்து அப்படி நடக்க வேண்டும் என்று நம்முடைய மனதில் நாம் தீர்மானம் பண்ணி செய்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில அநேக துன்பங்கள் உண்டாகும். எனவே அதை அறிந்து துன்பங்களின் வழியாக நடந்தாலும் விசுவாசத்தோடு தேவ பக்தியாகவே நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.